ஸ்ரீ தேவி பாகவதம் 19ஆம் பகுதி. வழிகாட்டிய கதை. முனிவர்களே, வியாசர் தனது மகனுக்கு கூறினார். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன் புன்னகை செய்து கொண்டிருந்தார். அப்போது ஸ்ரீ மகாலட்சுமி, நீங்கள் ஏன் புன்னகைக்கிறீர்கள்? மகா சக்தியை உடைய மாயையின் பிரபாவத்தினால் இங்கே தோன்றி நிற்கும் தேவியை தேவி என உணராது சிரிக்கிறீர்கள். அந்த பராசக்தி இந்த உலகம் அழிந்து மீண்டும் படைக்கப்படும் போதெல்லாம் நானும் தோற்றுவிக்கப்படுவேன். நான் சாத்வீக சக்தியின் அம்சம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். உமது நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மதேவர் தோன்றப் போகிறார். அவர் ஒப்பற்ற சக்தியுள்ள பூ உலகை படைப்பார். முன்வினைக்கேற்ப உயிர்களை படைப்பார். அதனால் படைக்கப்பட்ட இவ்வுலகை நீர் காத்தல் வேண்டும். பிரம்மதேவரின் புருவ நடுவில் இருந்து ருத்ரன் தோன்றி எல்லாவற்றையும் அளிப்பார். உமக்கு சக்தியாக இருப்பவள் நான். சாத்வீக சக்தியுடன் உம்முடன் இருப்பேன். உமது இதயமே நான் வாழும் இடம் என்றாள். அதை கேட்ட ஸ்ரீ மகாவிஷ்ணு, நான் ஒரு ஸ்லோகத்தை கேட்டேன். அச்லோகத்தை கூறியது யார் என்று கேட்டார் மகாவிஷ்ணு. அதற்கு அவள் கூறினாள், நீங்கள் கேட்டது பகவதியால் கூறப்பட்ட பாகவத சாரம். உங்களுக்கு தேவியின் கிருபை இருந்ததால் அதை அவள் கூறினாள். அதன் பின் ஸ்ரீ மகாவிஷ்ணு தினமும் அந்த ஸ்லோகத்தை கூறினார். ஒரு நாள் அவரது நாபிக் கமலத்தில் இருந்து பிரம்மதேவர் தோன்றி மது கைடபர் மீதிருந்த பயம் காரணமாக மகாவிஷ்ணுவை சரணடைந்தார். மகாவிஷ்ணு அவ்விரு அசுரர்களையும் அழித்துவிட்டு பாகவத சார மந்திரத்தை தினமும் ஜபித்து வந்தார். அவர் அந்த மந்திரத்தை ஜபிப்பதை கண்ட பிரம்மதேவர், தந்தையே, தாங்கள் மந்திரத்தை ஜபிப்பதன் மூலம் தங்களுக்கு மேலான தெய்வம் ஒன்று இருப்பதாக தெரிகிறது. அதை விபரமாக கூறுங்கள் என்றார். பிரம்மதேவரே, நமக்கு மேலான சக்தி ஒன்று உள்ளது. அதுதான் என்னை படைத்தது. அத்தகைய சக்தி சிவசக்தி சுரூபமாக விளங்கும் அம்பிகையே ஆகும். அதனால் தான் பூமி இயங்குகிறது. அவளால் தான் உலகம் படைக்கப்பட்டது. மானிட பிறவி எடுத்தோர் முக்தி பெற விரும்பினால் அந்த பராசக்தியை தான் வணங்க வேண்டும். அந்த அம்பிகை தான் அந்த ஸ்லோகத்தை எனக்கு உபதேசித்தாள். அதுதான் தேவி பாகவதம் என்றார் ஸ்ரீ மகாவிஷ்ணு. இதை நீயும் ஜபித்து வா. இதை ஜபிப்போர் எனது சீடர்கள் ஆவார்கள் என்றார் வியாச முனிவர். அதன் பின் வியாசரின் ஆசிரமத்திலிருந்து சுகர் தேவி பாகவதத்தை பாராயணம் செய்து கொண்டிருந்தார். எனினும் சுகர் மகிழ்வாக இல்லை என்பதை உணர்ந்த வேத வியாசர், மகனே, உனது மனதில் ஏதோ ஒரு துன்பம் இருப்பதைப் போல் தோன்றுகிறது. அதனால் மிதிலை அரசர் ஜனகரின் அரண்மனைக்கு சென்று சில காலம் தங்கு என்றார். அதை ஏற்று சுகர் சீரத்வஜ ஜனகர் என்று அழைக்கப்படும் அரசர் ஜனக மகாராஜாவின் மிதிலை நகருக்கு சென்றார். 19ஆம் பகுதி நிறைவடைந்தது.